சொன்னதுனால டைம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க சொன்னதுனால எவிக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அப்புறம் பிக் பாஸ் என்ன, அப்புறம் எங்களோட ஒப்பீனியன்லாம் என்ன, எங்களை வச்சு தானே சொல்லுவாங்க ஓட்ஸ் எல்லாமே. நாங்களாம் பார்க்குறோம், அப்புறம் எப்படி இந்த பொண்ணை எவிக்ட் பண்ணுவாங்க? சம்திங் உள்ள ஏதோ ஒன்று இருக்குது, பட் இட்ஸ் நாட் ரியல். அந்த பொண்ணை எவிக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியில்லை. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து ஒரே நாளில் இது பண்ணுறது அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு 1 வீக் இருந்திருக்கலாம், இல்லை 1 மந்த் இருந்திருக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஏற்றுக்க முடியும். வந்த அன்னைக்கே பண்ணால் எப்படி எதனால் அப்படின்றது நமக்கு கஷ்டமாக தானே இருக்குது கொஞ்சம். ஏன்னா 2 மூவியில் வந்திருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க பிக் பாஸ்லேயும் வந்தாங்க. வந்தோடனே இதானது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்களோட இது இன்னும் வெளியில் வரதுக்காக தான் பிக் பாஸ்லேயே வந்திருக்காங்க. அவங்களோட இது இன்னும் நல்ல டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து பிக் பாஸ்க்கு வர்றாங்க. வந்தோடனே போகிறது அவ்வளோ இதாக இல்லை. அது டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் கூட இருக்கலாம். அதுதான் அதோட அவங்களோட கேரக்டர் எதுவுமே தெரியாமல் டக்குன்னு வந்து ஒருத்தவங்களை வந்து எவிக்ட் பண்ணுறது வந்து மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 4 to 5 days இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்களோட அட்லீஸ்ட் கொஞ்சமாக அவங்க கேரக்டர் அசசினேட் பண்ணியதுக்கப்புறமா எவிக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். சீக்கிரமாக எவிக்ட் பண்ணியிருந்துருக்க வேண்டாம். ஒரு வாய்ப்பே இல்லையோ? ஆமாம், வாய்ப்பே இல்லாமல் இருக்க மாதிரி. ஒரு எவிக்ஷன் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு பர்சனலாக இது வந்து எனக்கு அன்ஃபேராக தான் இருக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாக்லின் தான் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து அந்த இதில் சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து மாறி பேசினாங்க. அப்படி பார்த்தா அவங்கள தான் வந்து சொல்லணும். நான் அந்த பொண்ணு இருக்குன்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம், அந்த பொண்ணு டைம் கொடுத்துக்கலாம். ஆனால் வின் பண்ணுவான்னு நினச்சோம், திறமையான பொண்ணு தான் நினச்சோம். ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் இந்த 24 மணி நேரத்தில் ஒரு எவிக்ஷன் வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சரியில்லை. அது சரியில்லை. ஆமாம், கொடுத்தலன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம். அது ஒரே நாள் 24 மணி நேரத்தில் ஒருத்தரை இது பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது சரியில்லை. ஆமாம், அதான் இவ்வளோ டைம் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு அமைச்சு வச்சுருக்காங்க. வெளியே போனது கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. கமல்ஹாசன் ஏதோ டூப்ளிகேட் மாதிரி இருந்தது. விஜய் ரொம்ப ரியலாக இருந்தது. ஃபேவரட்லாம் நான் அதில் பாதி தான் பார்த்தேன். அந்த மகாராஜா அந்த பொண்ணு, அவளோட இது சிம்பிள் சிட்டி அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன் எவிக்ட் பண்ணாங்க தெரியலையே. ஆனால் அவளை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக அவள் ஒரு ஹோம்லி லுக்காக இருந்தா. அவள் என்ட்ரு ஆகும்போது நான் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து அவளோட சாரீ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருந்துச்சு. அவள் அதை அழகாக எடுத்து அந்த சோஃபா மேலே போட்டா. அது பார்க்கும்போது இந்த பொண்ணு எவ்வளோ டெடிக்கேஷனாக எவ்வளோ ஒரு ஹோம்லியாக இருந்ததுன்னு எனக்கு ரொம்ப அந்த இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பொண்ணு. பட் எனக்கு தெரியும் அந்த மாதிரி பொண்ணுங்க சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. ரொம்ப அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாவம். ஆனால் இந்த பொண்ணு ஏன் எவிக்ட் ஆனான்னு தெரியல. ஒரு நாள் கூட டைம் கொடுக்கலையே. ஆமாம், அது ஏதோ எல்லாமே டுபாக்கும் தான் நினைக்கிறேன். பிக் பாஸ் தான் டுபாக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் சேதுபதி அப்படி பண்ண மாட்டார். மேபி கமல்ஹாசன் இருக்கும்போது எல்லாமே வேஸ்ட் தான். விஜய் சேதுபதி வரும்போது அப்படி இல்லைன்னு தோணுது. விஜய் விஷால் கிட்டேருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பாக்கியலட்சுமி சீரியல் பார்ப்பேன், அதனால எனக்கு அவனை பிடிக்கும். ரஞ்சித்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர். மற்றபடி இன் ஜென்ரல் பார்க்கணுன்னா ஒரு இன்னொரு விஜய் வந்திருக்காங்க. அவங்க ஸ்பீச் பார்த்தேன். ஸோ நல்லா மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டை வச்சு அவங்க வந்து ஏதோ ஸ்ப்ரெட் பண்ணணும், பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு இன் ஜென்ரல் எனக்கு விஜய் விஷால் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். இனிஷியலாக பிக் பாஸ் வந்து இந்த எந்த சைடுன்னு சூஸ் பண்ண சொன்னார். பட் அதுலேயே அவங்க வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங் இனிஷியலி ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஃபைட் போன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதியால். எப்படி பண்ணார் நேற்று ஃபர்ஸ்ட் டைம்? ஹோஸ்டிங் நல்லா இருந்தது. லைக் கம்பேரிட்டிவ்லி கமல்ஹாசன் விடையே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஜோவியலாக நார்மலாக அவர் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டார் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கு. அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து லைக் கமல்ஹாசன் பேசுகிறத விட இவர் வந்து பேசுகிறத வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க. விஜய் சேதுபதி சூப்பராக ஹவுஸ் பண்ணாங்க. அவர் நம்மள மாதிரி பேசுறாரு. முக்கியமா ரொம்ப நார்மலா பேசுறது புரியுது அவர் என்ன பேசுறாருன்றது. நிறைய பேர் கலாச்சாரம் மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதுவும் பண்ணாரு. ரஞ்சித்தை தான் இவர் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா இந்த எபிசோட் கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த சீசன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து கொஞ்சம் பயந்தாரு தட்டி கேட்கறதுக்கு கூட. ஆனால் இவர் அப்படி தெரியல. இவர் கண்டிப்பாக தப்புன்னா கேட்பாரு. போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கமல்ஹாசனை விட. இவர் வந்து கொஞ்சம் நல்லா நறுக்குனே பேசுவார், ஆனால் அது சாஃப்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் வனிதாக்கா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சத்யா மேலே எனக்கு கொஞ்சம் ஹோப்ஸ் இருக்குது. அவரோட சாஃப்ட் கேரக்டர் காமிக்குப்பார். லைக் கொஞ்சம் இன்னும் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கும்னு. ஆல்மோஸ்ட் எல்லா விஜய் டிவி கண்டஸ்டன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. புது ஹோஸ்ட்டு, புது செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் பார்க்க நல்லா இருந்தது.
லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் பிளண்டர்ஸ் பண்ண மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். லெட்ஸ் see. as we all know he is மக்கள்ஸ் பிரதிநிதி மாதிரி, we know him like that. அந்த மாதிரி அவர் பேசினது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. he'll do it better than the previous one. எப்படின்னா இன்னும் போக போக தான் தெரியும். அது எல்லாருமே நமக்கு பிடிக்கும் தான், எல்லாமே செலிபிரிட்டி தான். இன்னும் போக போக தான் நமக்கு வந்து தெரியும். மேபி அந்த வீக் தான் வந்தால் தான் நம்ம பிக் பாஸ் வந்து அந்த வீக்கில் தான் நமக்கு தெரியும் யார் எப்படிங்கிற ஒரு இது. அது வந்தால் தான் இன்னும் சொல்ல முடியும். ஆரம்பிச்சு இன்னைக்கு தானே, இந்த வாரம் தானே ஃபர்ஸ்ட் வாரம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். தெரியல, மேபி பார்க்கலாம். இப்போ தான் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆனால் தான் தெரியும் அவர் எப்படி பண்ணுறாருன்னு. ஓகே தான், எப்படி இருந்தாலும் அங்கே செம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் கம்மியாகும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபைட் வரும்னு நினைக்கிறீங்களா? வரும், கண்டிப்பாக வரும். எப்படி வராமல் இருக்கும்? கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் தான். பாய்ஸ் தனியாக இருந்து கேர்ள்ஸ் தனியாக இருந்தாலே மோஸ்ட்டாக ப்ராப்ளம்ஸ் வராது ப்ரோ. 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான். இப்போ கோவிட் கிளாஸ் ரூமில் எப்படி பொண்ணுங்க மாட்டி விடுறது, போர்டு பேர் எழுதி அந்த மாதிரி அவங்க தனியாக இருக்கிறதே பெஸ்ட்டு. பசங்க தனியாக இருந்தாலும் ப்ராப்ளம் வராது, பொண்ணுங்க தனியாக இருந்தாலும் ப்ராப்ளம் வராது. ஒன்றா இருந்தால் தான் இந்த பொண்ணுங்க மாட்டி விடுறது இந்த வேலைலாம் வரும். இப்போ தான் வந்திருக்காரு, மனசு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். பார்த்தா தான் தெரியும், அடுத்தடுத்து பார்த்தா தான் தெரியும். ஏற்றுக்க முடியல. எங்களுக்கு கமல் தான் பிடிக்கும். ஆமாம், கமல் எது பண்ணாலும் அதில் நின்று நிதானமாக பண்ணுவார். இவர் இன்னும் மாதவனை போட்டிருக்கலாம், அரவிந்த் சாமி போட்டிருக்கலாம். அதான் என்னோட ஆப்ஷன். பட் அந்த பொண்ணு வந்து சூப்பர். ஏன்னா அந்த ஒரு சீன்லேயே நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். அந்த சாரீ அவ்வளோ அழகாக எடுத்து அந்த சோஃபா மேலே போட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கொஞ்ச நாள் கூட வச்சுட்டு அவங்கள இது பண்ணியிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஆகுது அவங்கள என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்துட்டு எடிட் பண்ணியிருக்கலாம். அது பண்ணியிருக்கலாம். தவறான ஒரு எவிக்ஷன் தான். ஆமாம் ஆமாம், அப்புறம் தவறு தான். இப்படி சொல்ல வீட்டுக்குள்ளே வச்சுல பார்த்து அவங்க லாமினேட் பண்ணணும். வீட்டுக்குள்ளே வச்சு தானே அவங்க சொன்னதுனால டைம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க சொன்னதுனால எவிக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அப்புறம் பிக் பாஸ் என்ன, அப்புறம் எங்களோட ஒப்பீனியன்லாம் என்ன, எங்களை வச்சு தானே சொல்லுவாங்க ஓட்ஸ் எல்லாமே. நாங்களாம் பார்க்குறோம், அப்புறம் எப்படி இந்த பொண்ணை எவிக்ட் பண்ணுவாங்க? சம்திங் உள்ள ஏதோ ஒன்று இருக்குது. பட் இட்ஸ் நாட் ரியல். அந்த பொண்ணை எவிக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க லேட் ஆகும். கமல் சார் வந்து கொஞ்சம் போல்டாக பேசுவார். சேதுபதி ஓகே, ஹீஸ் வெரி குட். பட் அந்த ஹோஸ்ட்டுக்கான இது அவருக்கு இன்னும் வரலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் கேரக்டர் வைஸ், ஜட்ஜ்மெண்ட் வைஸ் ஹில் பி வெரி குட் கம்பேர் டு லைக் I'm not comparing, but both of them are equally good. But அந்த ஜோனில் ஆங்கரிங் ஜோனு ஹோஸ்ட் பண்ணுற ஜோனில் வந்து விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகணும். வேர்ட்ஸ் வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அதை வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு. லைக் வந்து அதுவும் இல்லாமல் அனலைஸ் பண்ணுறாரு ஈச் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட். லைக் கமல்ஹாசன் பண்ணதை விட அவங்க ஏஜுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன்ஸ் விட இவருக்கு இருக்கிற பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கண்டஸ்டன்ஸ் பார்த்தாலுமே இந்த யங்ஸ்டர்ஸ் தான். லைக் ஓல்ட் பீப்புள் அவ்வளோவா இந்த சீசனில் அவங்க இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அவருக்கு வந்து இவருக்கு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த தப்பு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கேட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுருவார். ஏன்னா வந்து கமல்ஹாசன் வந்து எப்படின்னா லைக் ஒரு பாயிண்ட்டை வந்து லைக் டிப்ளமேட்டிக்காக ரொம்ப நேரம் வந்து பேசுவார். அவர் வந்து லைக் மோஸ்ட்டாக பாலிட்டிக்ஸ் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஷோலேயே வந்து இருக்கிறார் அவர். லைக் ஈச் ஆஃப் தி ஷோ முடிச்சிட்ட பிறகு அவர் மோஸ்ட்டாக வந்து அந்த புத்தக குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 an hour அதிலே பேசிகிட்டே இருப்பார். தவிர்த்து சில சமயம் அந்த பிரதீப் இஷ்யூ கூட எடுத்துக்கிட்டா கூட அவர் அந்த ஷோ பார்த்தாராவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு டவுட் வந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரு மாறுதல் தேவைப்படுது இல்லையா? ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தாலும் போர் அடிச்சிடும். அவர் இல்லாமல் இப்போ பொசிஷனுக்கு போயிட்டார் அவர், பழைய ஆள். இப்போ அவரால் இப்போ புதுசாக இருக்குது. ஜாக்லின், அப்புறம் தீபக், இவங்க 2 பேருமே ஏற்கனவே விஜய் டிவியில் பார்த்துருக்கோம். ஹோஸ்ட்டாக இருந்திருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் டேவே அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல இதுதான். ஹோப்ஸ் இருக்குது. போன சீசனோட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காஸ்ட் வைஸ் அப்படி நல்லா இருக்குது ஓரளவு. இன்னைக்கு எவிக்ஷனுமே இன்னைக்கு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் வச்செல்லாம் நம்ம மக்கள்லாம் சும்மா அப்படியே ஓட்டுவாங்க, மற்றபடி எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான் நிற்குவாங்க. என்னோட ஃபேவரட்னா நான் சத்யா பார்ப்பேன், அதனால நான் அவரை சொல்கிறேன். மற்றபடி இந்த வாட்டி ஒரு லைக் லாஸ்ட் டைம் அர்ச்சனா மாதிரி இந்த தடவை வந்து ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சி பீப்புளாக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் மொக்கையாக முடிஞ்சிச்சுன்னா பார்க்கவே மாட்டேன். அது இருக்கணும்ல டெஃபினட்டாக. ஐ மீன் ஒரு பயாஸ்டாக இல்லாமல் ஐ மீன் புதுசாக வந்திருக்காரு. இவருக்குமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ஜட்ஜ் ஆர் ஆஸ் அன் ஹோஸ்ட். ஸோ வந்து அவரும் அவரோட சைடை வந்து தெரிவிக்கணுன்னும் போது தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம். உள்ளே போன பிறகு அவங்களுக்கு சொல்ல முடியாது டைரெக்டாக. ஸோ இட் வாஸ் நைஸ்.
இருந்தால் தானே தெரியும். இப்போ நான் வரேன்னா வந்தோடனே நம்ம பண்ணேன்னா என்னோட இது எப்படின்னு யாருக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, என்னோட டேலண்ட்டு எல்லாமே வெளியில் வராதுல்ல. அதனால ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருந்துட்டு கூட போயிருந்தா கூட அவங்க இவங்களை ரிஸ்க் எடுத்து வந்திருக்க வேண்டாமே. இதுதானே உண்மை. இவங்க ரிஸ்க் எடுத்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உள்ளே வந்திருக்க வேண்டாம். வந்துட்டு உடனே போயிருக்கவும் வேண்டாம். அவங்க இருந்திருக்கணும் தான் என்னோட சரவடியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கமலுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி பண்றது? இருக்கும். இவர் இப்போ தானே வந்திருக்காரு. ஒரு நடிச்ச படம்லாம் நல்லா ஹிட்டு தானே, இப்போ இதுவும் ஹிட்டாக தான் இருக்கும். நார்மலாகவே இது வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம எப்படி வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும்? இது அன்பேர் தான். கமலா இல்லை விஜய் சேதுபதி? விஜய் சேதுபதி தான். இவர் எனக்கு தெரிஞ்சு நல்லா கொஷின் ரைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தப்பாக யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு நான் கரெக்டான ஒரு பதிலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பொண்ணுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், மறுக்கப்பட்டது தான். இல்லை, அவள் நல்லா தான் பண்ணா, திறமையாக இருந்தது, தைரியமான பொண்ணாக தான் தெரிஞ்சது. ஆனால் ஆமாம், உண்மையிலே எனக்கு பேட்டிக்காக சொல்லலை, உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா வந்திருக்குன்னு தான் நினச்சேன். டக்குன்னு அதை எடுத்துட்டாங்கல்ல. அவங்க வீட்டில் எவ்வளோ எதிர்பார்ப்போடு அனுப்பிச்சி வச்சாங்க. இதுக்கப்புறம் போக நல்லா இருக்குன்னு தோணுது அவங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். வந்திருக்க ஆளுங்களே அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இல்லை. ஓகே, உங்களுக்கு யாரும் பெருசாக பிடிக்கலையோ? இல்லை, யாருமே ஒரு இல்லை. மேபி ஏஜாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, சில்லித்தனமாக நடந்துக்குவா, அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு கூட அவங்க இவங்களை. பட் அந்த பொண்ணு ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னமோ நான் எப்படி என் பொண்ணை வளர்த்தேன் அந்த மாதிரி இருந்தது. எப்படி அது விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டாருல, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எவிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால கூட மேபி இருக்கலாம். அதான் உள்ளே இருக்கிறவங்களால தான், அவங்க தான் செட் ஆகலை அவங்களுக்கு ஏஜ்னால. அப்புறம் எப்படி மக்கள் இதுன்னு சொல்லுவாங்க ஓட்டு. ஸோ இது வந்து ஒத்துக்கவே முடியாது. இந்த பொண்ணு எப்படி எவிக்ட் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் மக்கள் ஓட்டே கிடையாது, உள்ளுக்குள்ள காசு கொடுக்குற ஓட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் காசு கொடுத்தா ஜெயிக்குமோ என்னமோ, மேபி அதான் இருக்கலாம். பட் விஜய் சேதுபதி இதை ஒத்துக்கவே கூடாது. அப்புறம் கமல்ஹாசனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? ஃபயராக தான் இருக்கும். அதில் விஜய் சேதுபதி தான் வந்து எடுக்கணும், சப்போர்ட் பண்ணக்கூடாது யார்கிட்டையுமே. கமல் சார் வந்து கொஞ்சம் லிபரலாக இருந்தார். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் பிக் பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து வந்திருக்கிறாங்க. அதை வந்து இவர் மேனேஜ் பண்ணணும். கமல் சார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் பெருசாக எதுவும் பேசலை. இவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பேசுகிறவங்கள முடிச்சு விட்டுறணும், அப்பயே கேட்டணும், டைரெக்டாக கேட்கணும். எப்படி ஜூலி மேட்டர் நடந்துச்சு அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும். சும்மா நாம் பேசணும், வாரம் சாட்டர்டே சண்டேல வந்து நம்ம சோப்பு போட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரதீப்ன்றவர் அப்யூசிவாக நிறைய கமெண்ட்ஸ் பேசினார் தான். ஆனால் வந்து கேர்ள்ஸ் அப்யூஸ் பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. பட் ஆனால் வந்து அவர் அதுக்கு தான் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அமிச்சார். எனக்கு தெரிஞ்சது போன சீசனில் நிறைய பேர் வந்து அவர் வந்து அது விஷயத்துக்குனால ரொம்ப தாக்கிட்டதுனால தான் இந்த வருஷம் அவர் வரலையோ அப்படின்றதே நிறைய பேருக்கு ஒரு எனக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து லைக் வந்து சில கண்டஸ்டன்ஸ் கூட வந்து லைக் அட்டாச் ஆகிடுவாரோ, சில பேருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுவாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நேற்று எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. லைக் அதுவும் இல்லாமல் லைக் இது கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து மேஜராக அதுவே ஒரு இஷ்யூ வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரித்தாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹோப் வச்சவங்களே தெரியல, நான் ஹோப் வச்சவங்களே எனக்கு வந்து ஒரு நாளில் வந்து 24 ஹவர்ஸில் எலிமினேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் போவாங்க அடுத்து ஷோட ஃபார்மேட்டே லைக் வேறு மாதிரி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒன் டேலே யாரையோ வந்து எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்கன்னா லைக் வந்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வேளை வீக்லி எலிமினேஷன் இருக்குமா, இல்லை மிட் ஆஃப் த வீக் கூட அனுப்புவாங்களா அப்படின்றதுமே தெரியல. லைக் ஷோட ஃபார்மேட் பார்த்தா தான் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் அந்த சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தாங்க, வேறு லாங்குவேஜ்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இதுவாக பார்க்கவும் இன்ட்ரெஸ்டே வரல. இப்போ ஏற்கனவே நம்ம விஜய் டிவியில் அவங்கலாம் பார்த்ததுனால அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்க தான் ஆர்வமாக இருக்குது. அது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்க. இவருக்கு எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித்துக்கு வந்து அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அவருக்கு ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கார். அவர் யார் எது சொன்னாலும் ஓகே அப்படின்னுறாரு. இப்போது அந்த இது கூட சொல்லும் போது அவர் பேசியிருக்கலாம், பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. அவங்க சொல்லிட்டா ஓகே அப்படின்ட்டாரு. அதனால் யாராவது டிபெண்ட் பண்ணியே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன்ல, கமல்ஹாசன் சார் வந்து கொஞ்சம் பாலிட்டிக்ஸாக பேசுவார். பட் இவர் வந்து நல்லா ஒரு நகைச்சுவையோடு பேசுகிற மாதிரி அவர் வந்து இருக்கார். எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி தான் நல்ல ஹோஸ்ட்டு. வேறு யாரை போட்டிருந்தா கூட கொஞ்சம் என்னடா எல்லாமே கமல்ஹாசன் மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு. இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இவர் எல்லா ரோலையுமே நல்லா பண்ணுறவர். அதனால இவருக்கு வந்து இந்த ஹோஸ்ட் ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நேற்றுமே நல்லா வச்சு செஞ்சார், எல்லாரையுமே வச்சு செஞ்சார். அதனால் வந்து இட்ஸ் ஃபைன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த லாஸ்ட்லியா சீசன் மாதிரி இந்த சீசன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சீசன் தான் பார்க்க அழகாக இருந்தது, அது ஒரு கேங்கு எல்லாமே. இந்த சீசன் அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஓகே.
இல்லைன்னா வெளியில் இருக்க கான்ட்ரவர்சியே தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டாங்கன்னா அரைச்ச மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ஹோப்ஸ். ஒரு வாரம் போனால் தான் தெரியும் அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கிரிப்டட் ஃபேஸஸ் தான் பார்த்தோம். ஸோ 1 week 10 days போனால் தான் வில் நோ தேர் ஆக்சுவல் பிஹேவியர். அன்ஸ்கிரிப்டடாக எப்படி அன்ஃபில்டர்டாக எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் ஐ டேக் அ சைட். தீபக் சொல்லலாம், பட் வித் த இது ட்ரைலர், இன்னைக்கோட ட்ரைலர், டே ஒன்னோட ட்ரைலர் பார்க்கும்போது ஜாக்லினும் வந்து ஷோயிங் ஹர் ஃபேஸ் ஃப்ரம் day 1லேருந்தே கொஞ்சம் ஸ்டபர்ன் கேரக்டர் காமிக்கிறாங்க. ஐ திங்க் ஷெல் பி அ குட் ஃபைட்டர். லெட்ஸ் see.